உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். நீங்க ஒருவேளை ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல வீட்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான மிஷனோட நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம மேசையில நிறைய விஷயங்கள் இருக்கு. 2026 மார்ச் 6ஆம் தேதியிட்ட பலதரப்பட்ட தரவுகள், அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள், செய்திகள், கொள்கை அறிக்கைகள்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான அறிவு மட்டும் பிழிந்து கொடுக்க போறோம். ஆமா, தகவல் தொழில்நுட்ப யுகத்துல நமக்கு தரவுகளுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா அதுல தொலைஞ்சு போகாம இருக்கணும், அதானே? அதேதான். மேலோட்டமா செய்திகளை படிக்கிறது வேற, அதோட ஆழத்தை உணர்றது வேற. அந்த தரவுகளுக்கு பின்னால் இருக்கிற ஏன் அப்படிங்கிற காரணத்தை விளக்குவதும், அது உங்களை எப்படி பாதிக்குதுன்னு காட்டுறதும் தான் இங்க என்னோட வேலை. சூப்பர். விவசாயம் முதல் சர்வதேச போர் வர, தொழில்நுட்பம் முதல் நம்ம ஆரோக்கியம் வர இன்னைக்கு பேச போறோம். இத கேட்க கொஞ்சம் மலைப்பா இருக்கலாம், ஆனா கவலை வேண்டாம், இத மிக எளிமையா சுவாரஸ்யமா மாத்த போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் விரிவாகவே பாப்போம். தொடங்குவோம். 2024-25ல சுமார் 150 மில்லியன் டன் உற்பத்தியோட சீனாவையே நாம முந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 21.69 மில்லியன் டன் அரிசியை ஏற்றுமதி செஞ்சு உலகத்திலே மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளராகவும் மாறியிருக்கோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, தண்ணீர் பயன்பாடு. சரியா சொன்னீங்க, தண்ணீர் பயன்பாடு தான். எண்கள் அடிப்படையில இது மிகப்பெரிய சாதனை தான். ஆனா நாம வெறும் அரிசியை மட்டும் ஏற்றுமதி செய்யல, கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீரையும் சேர்த்து தான் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும்? 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய கிட்டத்தட்ட 3000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, 3000 லிட்டர். அப்போ 21.69 மில்லியன் டன் அரிசின்னா எவ்வளவு நிலத்தடி நீரை நாம வெளியில அனுப்புறோம்னு கணக்கு போட்டு பாருங்க. மை காட், 3000 லிட்டர் தண்ணீர் 1 கிலோவுக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான பொருளாதார முரண்பாடும் நம்ம தரவுகள்ல இருக்கு. நாம பாஸ்மதி அப்புறம் பாஸ்மதி அல்லாத அரிசி ரெண்டையுமே ஏற்றுமதி செய்யறோம். ஆமா, பாஸ்மதி அல்லாத அரிசி விலை வெறும் 34 முதல் 39 ரூபாய் வரதான் போகுது. ஆனா பாஸ்மதி கிலோ 82ல இருந்து 92 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இந்த விலை வித்தியாசம் வெறும் பொருளாதார லாபம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் காரணமும் இருக்கு. பாஸ்மதி அரிசி சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்தது. அது எப்படி? நெற்பயிர்னாலே தண்ணீர் அதிகம் குடிப்பது தானே? அதுதான் நுட்பம். சாதாரண நெல் வகைகளை ஜூன் மாசத்து கடுமையான வெயில்ல நடுகிறார்கள். அதனால அடிக்கடி நிலத்தடி நீரை இறைக்க வேண்டியிருக்கு. ஆனா பாசுமதிய ஜூலை மாச பருவமழையில தான் நடுவாங்க. ஓ, அப்போ இயற்கையாவே தண்ணீர் கிடைச்சிடுது. ஆமா, செயற்கை நீர்ப்பாசன தேவை குறையுது. அது மட்டும் இல்லாம அக்டோபர்ல தட்பவெப்பம் ஒரு 30லிருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரையும் குறையும் போதுதான் அந்த பாசுமதிக்கான பிரத்யேக வாசனை உருவாகுது. அந்த வாசனைக்கு காரணம் ஒரு ரசாயன மாற்றம் தானே? நான் படிச்சேன், அது 2-அசிட்டைல்-1-பைரோலின். சரியா, மிகச்சரி. அந்த குறிப்பிட்ட தட்பவெப்பநிலை தான் இந்த வேதியியல் மாற்றத்தை தூண்டுது. அதனாலதான் நாம பூசா பாஸ்மதி 1509 மாதிரியான புதிய ரகங்களையும், நம்ம ஊர் சீரக சம்பா, காலா நமக்கு மாதிரியான புவிசார் குறியீடு பெற்ற அரிசிகளையும் ஊக்குவிக்கணும். நிச்சயமா. குறைந்த தண்ணீர், அதிக லாபம். சரி, விவசாயத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் சர்வதேச அரசியலுக்கு மாறுவோம். நேர்களே, இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. இதுல நமக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. நடுநிலையா உண்மைகளை மட்டும்தான் நாம அலச போறோம். சமீபத்துல இலங்கைக்கு அருகே சர்வதேச கடற்பரப்புல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஈரானிய கப்பல் தாக்குதலா? ஆமாம், ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனாவை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கியிருக்கு. 80 மாலுமிகள் இறந்திருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கப்பல் இந்தியாவில நடந்த மிலன் 2026 கடற்படை பயிற்சியை முடிச்சிட்டு திரும்பும்போது தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால்தான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். அமைதி காலத்துல கடற்போக்குவரத்தை அன்க்ளாஸ் சட்டம் நெறிப்படுத்துது. ஒரு கப்பலை சும்மா தடுத்து நிறுத்தவோ தாக்கவோ முடியாது. ஆனா இது ஒரு போர்க்கப்பலாச்சே. அதுதான் சிக்கல். போர் விதிகளின்படி போர்க்கப்பல்கள் இராணுவ இலக்குகளாக கருதப்படலாம். ஐநா சாசனம் ஆர்டிகல் 51 தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துவதை அனுமதிக்குது. தற்காப்புக்காக தாக்குறது ஓகே, ஆனா ஒரு அமைதி பயிற்சியை முடிச்சிட்டு போற கப்பலை தாக்குறது எப்படி தற்காப்பாகும்? அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. பிப்ரவரி 2023ல உக்ரைன் போருக்காக ரஷ்யாவுக்கு ட்ரோன் வழங்கியதாக இந்த குறிப்பிட்ட ஈரானிய கப்பல் மேல அமெரிக்கா தடைகளை விதிச்சிருந்தாங்க. ஓ, அந்த பழைய தடைகள் இப்போ தாக்குதலா மாறியிருக்கா? ஆமா, இதை வச்சுதான் அவங்க தற்காப்புன்னு நியாயப்படுத்துறாங்க.
சர்வதேச கடற்பரப்புல எந்த நேரத்துல வேணாலும் போர் விதிகளும் அமைதி விதிகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளலாம் அப்படிங்கறதான் நாம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். போர் பதற்றத்திலிருந்து சற்று விலகி ஒரு நல்ல செய்தியை பார்ப்போம். சமீபத்துல இந்திய பிரதமரும் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்களும் சந்திட்டு பேசினாங்க. ஒரு மிக முக்கியமான மூலோராய கூட்டாண்மை அது. ஆமா, டிஜிட்டல் மற்றும் நிலைத்தன்மைக்கான மூலோராய கூட்டாண்மை. 6G செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு எதிர்காலத்தையே மாத்த போற தொழில்நுட்பங்கள்ல இணைய போறாங்க. பின்லாந்து தொழில்நுட்பமோ இந்தியாவோட பிரம்மாண்டமோ எப்படி இணைகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதுக்கு முன்னாடியே நாம இதை செஞ்சிருக்கோமே. நிச்சயமா. நோக்கியா ஞாபகம் இருக்கா? இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் மொபைல் தொடர்பை ஏற்படுத்தினதே அந்த பின்லாந்து நிறுவனம் தான். கரெக்ட். ஆனா இது வெறும் ஐடி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உள்கட்டமைப்புலயும் பின்லாந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. காஷ்மீர்ல இருக்கிற உலகின் மிக உயரமான சினா பிரெயில் பாலத்தோட வடிவமைப்புல பின்லாந்து கட்டிடக் கலைஞர்களோட பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அசாம்ல இருக்கிற உலகின் மிகப்பெரிய மூங்கில் பயோ எத்தனால் ஆலையை நீங்க பார்க்கணும். மூங்கில்ல இருந்து எரிபொருளா? ஆமா, நம்ம ஊரு மூங்கில் பின்லாந்தோட தொழில்நுட்பம். உள்ளூர் வளங்களை வச்சு நிலைத்தன்மையை உருவாக்குறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த டெக் டிப்ளமசி. தொழில்நுட்பம் எப்படி உலகை இணைக்குதுன்னு பார்த்தோம். அப்படியே நம்ம சமூக கட்டமைப்பை பார்த்தோம்னா 2029ல அமலுக்கு வரவுள்ள மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் ஒரு வரலாற்று மைல்கல். மக்களவையில 1/3 இடங்கள் பெண்களுக்கு. இத படிக்கிறப்பவே ரொம்ப உற்சாகமா இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பிரதிநிதித்துவம் மட்டும் போதுமா? நீங்க கொள்கை மாற்றத்தை சொல்றீங்க, சரியா? சரியா சொன்னீங்க. பிரதிநிதித்துவம் கொள்கை மாற்றமா மாறணும். குறிப்பா முதியோர் பராமரிப்பு கொள்கையோட அவசியத்தை இங்க நாம சுட்டிக்காட்டணும். 2040ல 60 வயதுக்கு மேற்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை 250 மில்லியனா உயரப்போகுது. 250 மில்லியன்? அது ஒரு பெரிய மக்கள் தொகை. ஆமா, இதுல என்ன பிரச்சனைன்னா ஆண்களை விட பெண்கள் சராசரியா 4 முதல் 5 ஆண்டுகள் அதிகம் வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப குறைவு. உண்மைதான். வாழ்நாள் முழுவதும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு பென்ஷனோ சேமிப்போ இருக்கிறதில்ல. அதோட நம்ம தரவுகள் படி சுமார் 8.8 மில்லியன் முதியோர்களை தாக்கும் டிமென்ஷியா நோயால அதிகம் பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான். அதுதான் இந்த முதியோர் கொள்கையில உள்ள மிகப்பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியை இந்த புதிய பெண் எம்பிக்கள் தான் நிரப்பணும். இது அப்படியே சர்வதேச மகளிர் தினம் 2026 கருப்பொருளோட இணைச்சு பார்க்கலாம். ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ். உரிமைகள் கிடைச்சா மட்டும் போதாது, ஆக்ஷன் வேணும். இந்த ஆக்ஷன் உலகளாவிய அமைதிக்கும் தேவை. போர் மற்றும் உலகளாவிய உறுதியற்ற தன்மையால பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. பாலியல் வன்முறையை ஒரு ஆயுதமாவே பயன்படுத்துறாங்க. அதனாலதான் அமைதி பேச்சுவார்த்தைகள்ல பெண்களை சேர்க்கணும்னு சொல்றாங்களா? ஆமா, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1325 UNSC Res 1325 இதைத்தான் சொல்லுது. அமைதி பேச்சுவார்த்தைகள்ல பெண்களை சேர்க்கும்போது அந்த அமைதி ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கும்னு தரவுகள் ஆழமாக பதிவு செஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் நாம உலக அரசியலையும் சர்வதேச விஷயங்களையும் பேசணும். நேயர்களே, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை நீங்க கேட்கலாம். இப்போ நேரடியாக உங்க சொந்த வாழ்க்கைக்கு, உங்க ஆரோக்கியத்துக்கு வரப்போறோம். இந்த 1990 முதல் 2023 வரையிலான குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஆய்வோட முடிவுகள் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல மெட்டபாலிக் நோய்களோட ஒட்டுமொத்த சுமையில, அதாவது டாலிஸ்ல சீனாவை முந்தி இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. இது பெருமைப்படக்கூடிய முதலிடம் கிடையாது. 2023ல மட்டும் இந்தியாவில் டைப் 2 நீரிழிவு நோயால் 5.8 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. உயர் இரத்த அழுத்தத்தால் 15.7 லட்சம் இறப்புகள் நிகழ்ந்திருக்கு. இந்த மரணங்களுக்கு முக்கிய காரணம் என்ன? வேகமான நகரமயமாக்கல், உட்கார்ந்தபடியே வேலை செய்யும் வாழ்க்கை முறை, அப்புறம் இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். நாமெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பா. தனிப்பட்ட முறையில நாம உணவு பழக்கத்தை மாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டமைப்பு மாற்றங்களும் தேவை. உணவு பொட்டலங்களோட முன்பக்கத்திலேயே லேபிள்கள், ஃப்ரண்ட் ஆஃப் பேக் நியூட்ரிஷன் லேபிளிங் கட்டாயமாக்கப்படணும். இதுல எவ்வளோ சர்க்கரை இருக்கு, எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு முன்னாடியே தெரியணும். ஆமா. அப்புறம் பாதுகாப்பான நடைப்பயிற்சி, மிதிவண்டி பாதைகள் கொண்ட நகர்ப்புற வடிவமைப்பு ரொம்ப அவசியம். நம்ம நகரங்கள் கார்களுக்காக மட்டும் இல்லாம மனிதர்களுக்காகவும் வடிவமைக்கப்படணும். மிக சரியான பாயிண்ட். இன்னைக்கு நாம விவசாயத்துல தண்ணீர் சேமிப்பு, சர்வதேச கடற்படை விதிகள், இந்தியா பின்லாந்து தொழில்நுட்ப உறவு, பெண்களின் முதியோர்கால பாதுகாப்பு, உலக அமைதி, அப்புறம் இறுதியா நமது மெட்டபாலிக் ஆரோக்கியம்னு பல தளங்கள்ல பயணிச்சிருக்கோம். இவ்ளோ விஷயங்களை பேசணும்.
ஆனா இந்த ஆதாரங்கள்ல நேரடியாக இல்லாத ஆனா இதோட அடிப்படையில அமைந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம விவாதித்த தண்ணீர் பற்றாக்குறை முதல் உலகளாவிய போர்கள் மற்றும் மருத்துவ நெருக்கடிகள் வரை அனைத்தையும் கவனிங்க. முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்படுபவர்களைப் பற்றி யோசிப்பதை விட ஆரம்பத்திலேயே சமூகத்தின் மிகவும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களின் பார்வையை, அதாவது வல்னரபிள் பாப்புலேஷன்ஸோட பார்வையை நமது அடிப்படை கொள்கைகளில் இணைத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகளாவிய நெருக்கடிகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அல்லவா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நம்ம கொள்கைகள் யாருக்காக உருவாக்கப்படுதுங்கிற அந்த அடித்தளத்தையே மாத்தி யோசிக்க வைக்குது. இத நீங்க கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். இவ்ளோ நேரம் இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்க கேள்விகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறோம். நன்றி.